சார், இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் அதிமுக பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. கழக பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடியார் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். எல்லாமே அவர் தான். இன்னைக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை தலைமை இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நாங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி இந்த ஒற்றை தலைமை வந்த பிறகு கட்சி நல்லா போயிட்டுருக்கு. கட்சியில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் முடிவு கழக பொதுச் செயலாளர் தான் எடுக்கணும். அவர் சொல்றது. இப்போ ஓபிஎஸ், சசிகலா அவங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க செங்கோட்டையனுடைய கருத்து அவருக்கு. அதை பற்றி இல்லை, அவங்கள ஒரு கோணத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்காது. பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கட்சி அவர் தலைமையில் நல்லா இருக்கு. அதுதான் என்னால் சொல்ல முடியும். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதா அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். 19, 21 எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல் அதிமுக தோல்வி இருக்கு சார். 26 இதே நிலைமை ஆயிடுச்சு. திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அதிமுக எப்போ இருக்கா? இல்ல செங்கோட்டையன் சாரோ இல்ல டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தா திமுக எதிர்க்கு வாய்ப்பு இருக்குமா சார் 26 தேர்தல்? இல்லை, நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா தோல்வின்றது எங்களுக்கு இல்லை. எனக்கு அதிமுகவுக்கு எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்கு. அந்த கூட்டணி பலத்தால அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலை எங்களுக்கு கூட்டணி பலம் மக்கள் கூட்டணி தான். ஜனங்க எங்ககிட்ட நல்லா இருக்காங்க. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு 2026 ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மக்கள் அதை எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக ஆகிறது உறுதி. அது மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு. சுற்றுப்பயணம்லாம் எப்படிதான் இருக்குது? சுற்றுப்பயணம் போற இடம்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நாங்க ஒரு எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு இன்னைக்கு 4.5 வருஷ காலம் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நாங்க எதிர்க்கட்சியில் இருந்துட்டு இருக்கோம். எதிர்க்கட்சியா இருந்துகிட்டோம். இன்னைக்கு நாங்க போகும்போது எங்க தலைவர் பொதுச் செயலாளர் போற இடமெல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டங்களை கூடும்போது பாக்குறப்போ இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில உருவாயிருக்கு. அதை தான் எங்களால் கண்கூடாக காண முடியுது. இப்போ 26 எலெக்ஷன்ல பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்றிணைந்தா இன்னும் மாபெரும் வெற்றி பெறலாம்ல அதிமுக? இல்ல, அது அண்ணன் எடுக்க முடிவு தான். பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவு எடுக்கணும். கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களாம் இங்க இருந்தவங்க தான். அது பிரிஞ்சு போனாங்க நீ சொல்றீங்க. அவங்க இருந்தவங்க தான். இங்க இருக்கும்போதெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இருந்ததுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எல்லாமே ஒரு தூய்மைப்படுத்தப்பட்டு